ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது கான்செப்ட் ஆஃப் ஃபேஸ். இப்போ வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் எடுத்துப்போம். ஸோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜோட வேவ், ஸோ இப்போ இது வந்து என்னது, ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜோட வேவ் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குதுங்கிறத இந்த இது வந்து என்னன்னு சொல்லலாம், டி. அதாவது இந்த இதை வந்து என்னன்னு சொல்லலாம், டைம் டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒவ்வொரு வோல்டேஜ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டுக்கும் இந்த டைமை நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். த மேக்ஸிமம் பாசிட்டிவ் வேல்யூ, ஸோ இதுதான் என்னது மேக்ஸிமம், இந்த இதுதான் என்னது மேக்ஸிமம் பாசிட்டிவ் வோல்டேஜ். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ளஸ் விஎம். இது எந்த ஸ்டேஜில் நடக்குது, இது வந்து டைம் டி அப்படின்னா, இது டீனா அப்போ இது T/4 தானே, ஏன்னா இது 1. ஓகேவா? ஸோ இது என்ன ஆகுது, இது ஒரு ஹாஃபு, அந்த ஹாஃபில் இருக்கிற ஒரு ஹாஃப் ஒரு போர்ஷன், ரைட்டா? அப்போ T/4ன்னு சொல்லலாமா? ஸோ இது எந்த செகண்டில் நடக்குது அப்படின்னு பார்த்தா T/4 செகண்டில் இதோட மேக்ஸிமம், இதுதான் என்னது மேக்ஸிமம் வோல்டேஜ் அக்கர் ஆகுது. ஸோ அப்போ இது என்ன டிகிரியில் இருக்குது, 90 டிகிரி. ஓகேவா? ஸோ 90 டிகிரியில் உனக்கு வந்து என்ன கிடைக்குது, மேக்ஸிமம் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த ஃபேஸ் த மேக்ஸிமம் பாசிட்டிவ் வேல்யூவை T4 செகண்டில் இல்லை 90 டிகிரியில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதே ஃப்ரெஷ் சைக்கிள் திருப்பி அப்போ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம், ப்ளஸ் விஎம் வில் அக்கர் எப்போ அப்படி நடக்கும் அப்படின்னா T/4 செகண்டில் நடக்கும். அதேமாரி நெகட்டிவ் பீக்லேயும் நடக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு பாசிட்டிவ் பீக்கில் உள்ள மேக்ஸிமம் வோல்டேஜ் கிடச்சிச்சு, அதேமாரி நெகட்டிவ் பீக்கில் இருக்கிற நெகட்டிவ் வோல்டேஜ் கிடைக்கணும் இல்லையா, மேக்ஸிமம் வோல்டேஜ் கிடைக்கணும் இல்லையா. இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா 3T. ஸோ இது வந்து ஒரு T, இது 2T, இது 3T. அப்போ 3/T. ஸோ இந்த இது எங்கே நடக்குது, நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ 3T/4. ஓகேவா? ஸோ இந்த ஹோல் வேல்யூ என்னது, T. ஸோ இந்த அதில் ஒரு போர்ஷன் நம்ம இதை எடுத்துருக்கிறது என்னது 3T/4. ஓகேவா? ஸோ இந்த 3T/4ல் உனக்கு என்ன கிடைக்குது, மேக்ஸிமம் வோல்டேஜ் நெகட்டிவ் சைடில் கிடைக்குது. ஓகேவா? இந்த ஃபேஸ் ஆஃப் த நெகட்டிவ் பிக் விஎம் மைனஸ் விஎம் எங்கே நடக்குது அப்படின்னா 3T/4, அதாவது 270 டிகிரியில் கிடைக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது 90 டிகிரி, அப்போ இது என்ன டிகிரி, 180. அதோட ப்ளஸ் 90 சேர்த்தா என்ன ஆகும், 270 கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ 270 டிகிரி ஆர் 3T/4 செகண்டில் நெகட்டிவ் பீக் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிடுது. இதுதான் என்னது கான்செப்ட் ஆஃப் ஃபேஸ். ஸோ ஒரு ஃபேஸோட பர்டிகுலர் வேல்யூ, அதாவது ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி, இது எதோட ஃப்ராக்ஷனல் பார்ட்னா டைம் பீரியட், fractional part of time period or cycle through which the quantity has advanced from the selected zero position. ஸோ இது என்னது, நான் எதோட ஃப்ராக்ஷனல் பார்ட்டுன்னு சொல்கிறேன், இந்த டைம் பீரியடோட அதோட குவான்டிட்டியோட. ஸோ இதோட ஃப்ராக்ஷனல் பார்ட் தான் என்னது, இந்த ஃபேஸ் ஆஃப் அ பர்டிகுலர் வேல்யூ. ஸோ ஃபேஸ் ஆஃப் அ பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இது என்ன கரண்ட்டு, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இதோட ஃபேஸ், இதுதான் என்னது ஒரு ஃபேஸ், இது இன்னொரு ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி, இது எதோட ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டைம். ஃபஸ்ட் பார்ட் என்னது, ஃப்ராக்ஷனல்னால் என்னது, இதுதான். ஸோ இதோட ஃப்ராக்ஷனல் பார்ட் டைமும், அதுக்கப்புறம் என்னது குவான்டிட்டி. ஸோ எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறதோடையும் வந்து இதுதான் என்னது ஃபேஸ் ஆஃப் அ பர்டிகுலர் வேல்யூ. இப்போ புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபேஸர். ஸோ ஃபேஸர்னால் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், நம்மளுக்கு 2 வேவ் ஃபார்ம் இருக்குது. ஸோ 2 வேவ் ஃபார்ம், இது கிடையாது. ஓகேவா?
ஸோ இப்போ உனக்கு என்ன இருக்குது, ரெண்டு வேவ் ஃபார்ம் இருக்குது ரைட்டா. ஸோ ரெண்டு சைன் வேவ் இருக்குது. ஒரு வேவ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, வோல்டேஜை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இங்கே வி. இன்னொரு வேவ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, கரண்ட் ஐயை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூ, ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் என்னன்னு சொல்கிறோம், வி மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதேமாரி இந்த மேக்ஸிமம் இதை கரண்ட் என்னன்னு சொல்லலாம், ஐ மேக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த வோல்டேஜ் வேவ் இதை என்னென்ன ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னா, அந்த வோல்டேஜோட வேவை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, V is equal to Vm sin omega t. ஓகேவா. ஸோ V is equal to V max, maximum value. இது சைன் வேவ் தானே, அதனால் sin omega t. ஓகேவா. எதோட பார்க்குறோம் அப்படின்னா டைமோட. ஸோ சிமிலர்லி இப்போ கரண்ட்டோட இதுவும் என்ன ஆகும், ஸோ இந்த கரண்ட் வேவும் மேக்ஸிமம் வேல்யூ எப்படி ரீச் ஆகும்னா அதே 90 டிகிரியில் அதேமாரி தான் வோல்டேஜ் வேவ் மாரி தான். ஸோ அதனால் அப்போ இதை என்னென்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த கரண்ட்டோட இதை என்னென்னு எழுதலாம் அப்படின்னா, I is equal to Im. இதுவும் என்னது, சைன் தானே. ஸோ அதனால் சைன் ஒமேகா டி. ஓகேவா. ஸோ இப்போ வி வோல்டேஜ் வேவ் கிடச்சிச்சு, கரண்ட் வேவ் கிடச்சிச்சு. ஸோ அது மூலம் இந்த கரண்ட் வேவ், ஆனால் உனக்கு என்ன ஆகுது, இந்த கரண்ட் வேவ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொன்னோம், இந்த வி மேக்ஸ் கிடைக்கிற பாயிண்ட் என்னன்னு சொன்னோம், 90 டிகிரியில் கிடைக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா ஃபேஸில். அப்போ இந்த கரண்ட் வேவ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, உனக்கு லேகிங்கில் இருக்குது. எதோட லேகிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, வோல்டேஜோட கரண்ட் வந்து 90 டிகிரி என்ன ஆகுது, லேக், அதாவது பின்னோக்கி இருக்குது. ஸோ 90 டிகிரிக்கு அப்புறம் தானே இது ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த ரெண்டு ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டிஸ் வந்து இந்த வேவ் வந்து எப்படி ஆகும்னா, கரண்ட் வேவ் வந்து வோல்டேஜ் வேவோட 90 டிகிரி வந்து லேக்கிங்கில் இருக்கும். இந்த ரெண்டு ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டியும் எப்படி இருக்கும்னா சேம் ஃப்ரீக்குவன்சி தான், ஆனால் இதோட 0 பாயிண்ட் மட்டும் என்ன இருக்கும், வேறையாக இருக்கும். இதோட 0 பாயிண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இதோட 0 பாயிண்ட் வேறு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஃப்ரீக்வன்சியை பொறுத்தவரைக்கும் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் 0 பாயிண்ட் மட்டும் வேறு இருக்கும். அதனால தான் இதை என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா. இப்போ ஃபேஸர் புரிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் ஆங்கிள். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னா என்னென்னா, த ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் வெக்டார் அந்த கரண்ட் வெக்டாரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபேஸ் ஆங்கிள்னு சொல்லலாம். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் வெக்டார் அந்த கரண்ட் வெக்டார். நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஜென்ரேட்டரில் ஒரே ஒரு ஆர்மேச்சர் வைண்டிங் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர். ஸோ இந்த இதில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது, சிங்கிள் ஃபேஸ் சப்ளை. இதில் இன்டியூஸ் ஆகுற இஎம்எஃப், அந்த ஜென்ரேட்டரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது இல்லையா, அது பேர் தான் என்னது, சிங்கிள் ஃபேஸ் சப்ளை. நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ ஃபேஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு அதே ஜென்ரேட்டருக்கு வந்து 3 செப்பரேட் தனித்தனியான ஐடென்டிக்கல் வைண்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, 3 விதமான ஐடென்டிக்கல் வைண்டிங்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொன்றும் 120 டிகிரியில். ஓகேவா. ஸோ ஒரே ஒரு வைண்டிங்ஸ் இருக்குது, அது வேறு. ஓகே, ஒரு வைண்டிங்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம், அது நார்மலாக இருக்கும். அதே 3 ஃபேஸுங்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, 120 டிகிரி 120 டிகிரி. எதனாலனா 120 240 360. ஸோ ஒரு சர்க்கிள்ங்கிறது என்னது, மொத்தம் 360 டிகிரி தான். ஸோ இதில் மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குது, 3 ஃபேஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த 3 ஃபேஸும் எத்தனை டிகிரியில் டிஃப்ரென்ஸில் இருக்கணும் அப்படின்னா 120 டிகிரி டிஃப்ரென்ஸில் இது எல்லாமே ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி ப்ளேஸ் ஆகிருக்கிற ஜென்ரேட்டர் தான் என்னது, 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர். இந்த 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர் அப்போ என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 3 வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். சேம் மேக்னிடியூட்லேயும் ஃப்ரீக்வன்சிலையும் 3 வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் வந்து எப்படி டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும், 120 டிகிரியில் எலக்ட்ரிக்கலாக டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். இதுலேருந்து கிடைக்கிற அந்த சப்ளை ப்ரொடியூஸ் பை 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், 3 ஃபேஸ் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் 3 ஃபேஸ் கம்பேர் டு சிங்கிள் ஃபேஸ். ஸோ 3 ஃபேஸும் சிங்கிள் ஃபேஸும் பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிக் பவரை ஜென்ரேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்.
அதாவது உருவாக்கி அதை இன்னொரு இதுக்கு மாற்றி அதை வந்து எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்த இது வந்து 3 ஃபேஸில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது ஸ்மால் இண்டஸ்ட்ரி, ஹோம்ஸ், இது எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது சிங்கிள் ஃபேஸ் தான். ஆனால் சில பேர் வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம், 3 ஃபேஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 ஃபேஸும் சிங்கிள் ஃபேஸும் கம்பேர் பண்ணுறப்ப இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம். 3 ஃபேஸில் வந்து கான்ஸ்டன்ட் மேக்னெட்யூட் இருக்கும். அதே சிங்கிள் ஃபேஸில் வந்து பல்சேட்டிங்காக இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுமாரி 3 ஃபேஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேஷ்னரி வைண்டிங்கில் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து செட்டப் பண்ண முடியும். அதே வந்து சிங்கிள் ஃபேஸில் வந்து அது பாசிபிள் கிடையாது. ஸோ வைண்டிங் ஸ்டேஷ்னரியாக இருக்கும், அதில் வந்து நம்ம ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை செட்டப் பண்ண முடியும் 3 ஃபேஸில். ஆனால் சிங்கிள் ஃபேஸில் அது வந்து பாசிபிள் கிடையாது. அதேமாரி 3 ஃபேஸ் மெஷின் வந்து சின்ன சைஸ்லேயே கிடைக்கும். அதேமாரி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸை விட சூப்பராகவே இருக்கும். அதுமாரி அந்த 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் செல்ஃப் ஸ்டார்டிங் இருக்கும். அதே சிங்கிள் ஃபேஸில் செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து 3 ஃபேஸ் மோட்டார் வந்து பவர் ஃபேக்டர் வந்து சூப்பராக இருக்கும், அதோட எஃபிஷியன்சியும் சூப்பராக இருக்கும் கம்பேர் டு சிங்கிள் ஃபேஸ் மோட்டார். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி அதை டிரான்ஸ்மிட் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட பவர் வந்து எக்கனாமிக்கலாக 3 ஃபேஸில்